விஜய் அவர்களை பார்த்து அரசியலில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஆசைப்படாத நடிகர்களே கிடையாது. நடிகர்களே சூப்பர் ஸ்டார் உட்பட நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. திரு அஜித்குமார் அவர்கள் கூட அரசியலுக்கு வரலாம். தனுஷ் அடுத்து வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர போறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இதெல்லாம் வந்து விஜய் சார் அரசியலுக்கு வந்தனால, ஒரு சினிமா பிரபலம் வந்து அரசியலுக்கு வந்து சிஎம்மா இப்போ மக்கள் மனசில் நின்றனால இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடியும் வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கா? இப்போ விஷால் அவர்கள் கூட புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லிக்கிறாரு. வெற்றி வாய்ப்புங்கிறது உண்மையிலேயே பொது வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு அது நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த எலெக்ஷன்லேயே தனுஷ் அவர்களுக்கு நிகழ்ந்துருமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஆனால் 2031 இப்போ விஜய் சார் மறுபடியும் ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணுவாரா, அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது? எதிர்கட்சி தலைவர் மேல ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு இல்லையா, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதை கவனிச்சாங்க. நிறைய பேர் வந்து ஏன் அவரை போட்டு இவ்வளவு பாடாப்படுத்துறாங்க, சேனல்ஸ் வரைக்கும் பேசுறாங்க, எல்லாருமே வருத்த கூட பட்டாங்க. இப்ப உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது அவருக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு. சிஎம் விஜய் சார் மேலேயும் இப்பயும் பல கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்குன்றப்ப அவர் வந்து என்ன மாதிரி கடினமான நாட்கள் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆன்சர் ஆர்ட் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி என் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து நம்ம இப்போ நிறைய பேர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம பயங்கரமாக வந்து என்னம்மா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கல்ல, இது எல்லாமே நடக்குதுல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிருப்போம். அப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் சாரும் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இவர் தாங்க ஜெயிக்க போகிறாரு, இவர் தாங்க சிஎம்மாக வரப்போகிறாரு அப்படின்னு சொன்ன சில பேரில் வந்து முக்கியமான ஒரு பர்சன் வந்து என் கூட இருக்காருன்னு சொல்லலாம். இவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் எப்படிங்க நடக்குது அப்படின்னு நம்மளே வந்து ஒரு பாயிண்டில் இவர்கிட்ட வேறு ஏதாவது போய் கேட்போமா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவே எப்போவுமே இருக்கக்கூடிய சதீஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாரும் அதை வந்து சுற்றி எல்லாரும் ஓடிட்டே இருக்கும் சார். என்னதான் நடக்க போகுது, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சரி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு பல ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தது. அதில் முக்கியமான ப்ரெடிக்ஷன் 2026 எலெக்ஷனில் சிஎம்மா யார் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சார் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாருப்பா, அவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம், ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடந்துருச்சு அந்த ப்ரெடிக்ஷனுமே. உண்மையாக எப்படி சார் கெஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ரெடிக்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருடைய ஜாதக பலன்கள் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நிகழ்த்தும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து மாறாது. அது வந்து இவர் வந்து மக்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கிறவரா அல்லது இவர் வந்து சினிமா கவர்ச்சி உள்ளவரா, இந்த கணக்கெல்லாம் அதுக்கு தெரியாது. காலத்துடைய கணிதம்ங்கிறது வந்து கிரகங்களின் கையில் இருக்குது. அந்த கிரகங்களுடைய விஷயங்களை வந்து சரியாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டாலே யார் ஜெயித்து வருவா, யார் நாடாள்வா, யார் கண்டினியூஸாக நாடாள்வாங்க, யார் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்கங்கிறதெல்லாம் கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எண்கணித ரீதியாகவும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதியின் கூட்டு எண், இதற்குரிய ஆற்றல்களையும் நம்ம சேர்த்து பார்த்தோன்னா இன்னும் அக்யூரேட்டான தகவல்களை நம்மளால் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் 2 வருடங்களுக்கு முன்பேயே அவர் கட்சி பெயர் அறிவித்த போதும் சரி, கொடி அறிமுகப்படுத்தின போதும் சரி, அப்போ நிறைய தனியார் நிகழ்ச்சிகளில் இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எலெக்ஷன் வந்து 2026 வருதுன்னா அப்போ யாருக்கு நல்லா இருக்குங்கிறத கணிச்சிருந்ததுனால சொல்ல முடிந்தது. ஓகே. ஆனால் இந்த பர்த் டேட்டு அவங்களோட ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவ்வளோ அக்யூரேட்டாக கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும்ல சார், கண்டிப்பாக ஆகிடுவாருன்றப்ப தான் நம்ம வெளியே சொல்ல முடியும். சோஷியல் மீடியாவில் நம்மளால் தைரியம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சார் கெஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து முதலமைச்சர் வந்து அவர்கள் முதல் முறையாக தேர்தலை களம் காண்றாங்க. 2 பெரிய துருவங்கள், பெரும் கட்சிகள் நிற்கிது. பட் இதுக்கிடையில் இந்த ஒரு புது கட்சி வந்து ஜெயித்து நாடாண்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் அப்போ பெரும்பான்மையான பார்வையாளர்கள்ட்ட இருக்குது. இப்போ இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஆன்சர் ஆர்ட் சினிமாஸ் நேயர்களுக்கே நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் மாறும்போது அப்போ
திரு அஜித்குமார் அவர்கள் கூட அரசியலுக்கு வரலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதை வைத்து நம்மளால சொல்ல முடியுது அஜித் அவர்கள் கூட அரசியலுக்கு வரலாம்னு? இப்போ நம்ம 2024 25 காலகட்டங்களில் விஜய் அவர்கள் வந்து இந்த நாட்டை ஆளப்போகிறார் அப்படிங்கும்போது, இப்போ திரு அஜித் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது அவருடைய பிறந்த தேதி அம்சங்கள் இது மக்களுக்கு நல்லது செய்வாங்களா? அவங்களுக்கு உண்மையிலே அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா? அந்த ஒரு பொது வாழ்க்கைக்கான ஆற்றல் இருக்கா? அப்படிங்கிறத அவருடைய ஜாதகம் சொல்லும். அதை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம். இதன் அடிப்படையில் தான் அப்போ என்னால் கணிக்க முடிஞ்சிச்சு. 2024 விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஜாதக குறிப்பை பார்க்கும் பொழுது கடகராசிக்கு 2026 கிரகநிலைகள் எப்படி ஒத்துழைப்பு தரப்போகுது, குறிப்பாக அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் நிறைய கணிதங்கள் போட்டு அது வந்து மற்ற ஆளுமைகளுக்கு மத்தியில் நல்லது பண்ணுமாங்கிறத பார்க்கும்போது சொல்ல முடிந்தது. எனக்கு இப்போ ஒரு மாதிரி கியூரியஸ் ஆகுது. அஜித் சார் வந்து இன் ஃபியூச்சர் மேபி அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுமே பயங்கரமாக இப்போ நீங்கள் பேசும்போது வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அஜித் சார் விசஸ் விஜய் சாராக இருக்குமா, இல்லை 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களா, லைக் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கூட வருது. அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நீங்கள் அதை பற்றி ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த 4, 1, 7 இந்த எண்கள்லாம் வந்து நம்ம நேயர்கள் வந்து நீங்களே கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22 தேதிகளில் பிறந்தவர்கள், 31 கூட வைத்துக்கொள்ளலாம். அதே போல் 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பொது வாழ்க்கையில் அவங்க வரலன்னா தான் அது நியூஸ், வந்தால் அது நியூஸ் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொது வாழ்க்கையோட நெருக்கமான கனெக்டிங் இருக்கக்கூடியவங்க. திரு அஜித் அவர்களுடைய பிறந்த தேதி ரொம்ப எளிதாக யார் வேணாலும் சொல்லிடுவாங்க, 1 மே, உழைப்பாளர்கள் தினம். அவர் வந்து சினிமா பின்புலம் கொண்டிருந்தவராக இருந்தாலுமே கூட நிறைய உதவிகள் செய்வதற்கு அவர் எப்போதுமே டவுன் டு எர்த் பர்சன் தான். அந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களே நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு தன்னையை பற்றி தவறாக எழுதின நிருபருக்கு கூட அவர் ஹாஸ்பிட்டலுக்கான பணத்தெல்லாம் வந்து திரு அஜித் அவர்கள் கொடுத்து உதவினார். அந்த பேசிக்கான நேச்சர் தான் வந்து ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து மக்கள் மத்தியில் பிரபல்யமாக்கியது. பின்னாளில் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார். ஏன் ஒய் நாட் அஜித் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல யாருக்காக இருந்தாலும் வரணும். அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கான குறிப்புகளே நம்ம எடுத்து பார்க்கும்போது, அவருக்கு சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கார். சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் கடகராசியை சேர்ந்தவர்களே பொதுவாகவே வந்து அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு மேக்சிமம் வந்துடும். அதாவது மக்களுடைய மனதை அட்ராக்ட் பண்ணவங்களாக இருப்பாங்க, கவர்ந்தவர்களாக இருப்பாங்க. கூடவே வந்து அவருக்கு அதிலிருந்து சந்திரனிலிருந்து குரு வந்து 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானத்தில் நிற்கும்பொழுது அந்த ஒரு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கும் வேணும். இன்னைக்கு வந்து திரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு மக்களுடைய மனதை இந்த அளவுக்கு கவர்ந்து நம்பிக்கையை பெற்று வந்திருக்காருன்னா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து இன்னொரு ஆங்கிளில் வந்து ஒரு டிவைன் எனர்ஜியும் இருக்குது, டிவைன் ஃபோர்ஸும் இருந்திருக்கு. அது போன்ற ஒரு ஜாதகம் திரு அஜித் அவர்களோடதும் கூட. ஸோ மக்களுடைய நலன் விரும்பியாகவும் அவர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2வது கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, 2 பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கனால மேபி நம்ம அஜித் சாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே சார், அஜித் சாரை தாண்டி இப்போ வந்து தனுஷ் சார், அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு கட்சி அப்படின்ற அந்த ஒரு டாக்கு தொடர்ந்து வந்து விஜய் சாருக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து அடுத்தடுத்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க, அரசியலுக்குள்ளே வர போகிறாங்க. ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, தனுஷ் அடுத்து வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வர போகிறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இதெல்லாம் வந்து விஜய் சார் அரசியலுக்கு வந்தனால, ஒரு சினிமா பிரபலம் வந்து அரசியலுக்கு வந்து சிஎம்மா இப்போ மக்கள் மனசுல நின்றனால இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடியும் வந்து ஜாதக ரீதியா ஏதாவது காரணம் இருக்கா? திரு அண்ணாமலை அவர்களுடைய விஷயம் வேறு. அவர் அடிப்படையிலேயே வந்து ஒரு பெரும் கட்சியில இருந்து அதற்கு முன்னாடி வந்து ஒரு பொதுமக்கள் இடையில பணியாற்றிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தவர். அவர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா, ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் அவர். ஸோ அதன் பிறகு அவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு பணியாற்றினார். அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் தனி கட்சி துவங்குறார்.
இன்னும் வந்து அது முழுமை பெறல. அவர் சொல்லியிருக்கிறது முதல்ல மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோங்கிறது. அதனால் அவரை வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்குள்ளார உட்படுத்த வேண்டாம். ஆனால் திரு தனுஷ் அவர்களோ அல்லது அவர் போன்ற மற்ற நடிகர்கள், இப்போ விஷால் அவர்கள் கூட புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லிக்கிறாரு. ஸோ நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இதை சொல்லவில்லை. பட்டு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரே சமயத்தில் போய் அந்த முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட முடியாது. ஒருத்தர் தோற்று இன்னொருத்தர் ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ இப்போ தற்போதைய முதல்வராக 2026 இருக்கக்கூடிய முதல்வர் அடுத்த எலெக்ஷனில் தோப்பாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ அடுத்த எலெக்ஷன் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் முதல்வர் நாற்காலியை விட்டு விஜய் அவர்கள் இறங்க போகிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த இடத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்களா தனுஷ் அவர்களா அப்படிங்கிறது வரும். அப்போ அவங்களுடைய ஜாதக பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். இதில் வெற்றி வாய்ப்புங்கிறது உண்மையிலேயே பொது வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு அது நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த எலெக்ஷன்லேயே தனுஷ் அவர்களுக்கு நிகழ்ந்துருமான்னு கேட்டால் ஜாதக ரீதியாக நான் சொல்கிறேன், அது வாய்ப்பில்லை. இந்த இடத்துல அதை நான் உறுதியாக சொல்லிடுறேன். தனுஷ் அவர்கள் வந்து இன்னும் நிறைய வந்து அவர் களம் காண வேண்டியது இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈக்குவலாக வந்து அந்த இதை வந்து ஓட்டை வந்து பிரிப்பாங்க. இதுக்கிடையில் வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்து போயிட்டீங்க. ஏன்னா எல்லாமே புதிய அலைகளாக வரும்பொழுது இரு மாபெரும் கட்சிகளை வந்து மக்கள் வந்து புறம் தள்ளவில்லை. அவங்களுக்கும் வந்து ஈக்குவலாக ஓட்டு உளுந்திருக்கு. ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. விஜய் அவர்களுக்கு முதல்வருக்கு 108 சீட்டு கிடச்சி இன்னைக்கு முதல்வர் நாற்காலில் உட்காந்துருக்காருன்னா பாக்கி உள்ள எண்ணிக்கைகள் 2ஆக போயிருக்குல்ல. அப்போ அந்த கட்சியோடைய தலைமையிலிருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறது யார்? அப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமா? அவர் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாருங்கும் போது தமிழகம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு, எத்தனை கடைகள் மூடப்பட்டன. அன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி இழப்பு அப்படிங்கிறாங்க தமிழகத்தில். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு அவங்களால காமிக்க முடியாதுன்னா அப்போ அவங்களும் களம் காணுவாங்க. அது வந்து காலம் வந்து முடிவு பண்ணும். ஆனால் தனுஷ் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவருக்கு பிற்காலத்தில் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஈக்குவலான எனர்ஜி இருக்குது அவருக்கு. அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ உடனடியாக அடுத்த தேர்தலிலே அவர் முதல்வர் 2031 அது நடக்காது அப்படின்றது. ஆனால் 2031 அப்போ விஜய் சார் மறுபடியும் ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணுவாரா, அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு, எவ்வளோ போட்டிகள் நடுவில் இந்த ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாரு, அடுத்து தொடர்ந்து இதை தொடருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா சார்? அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்போதான் நம்ம ஹேண்ட்ஸ் இன் ஹார்ட் சினிமாஸ் நேயர்கள் வந்து காதை ரொம்ப கூர்மைப்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் முதல்வர் அவர்கள் தொடருவாரா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவருக்கு தற்போது நடந்து கொண்டிருப்பது என்ன திசை, எப்போது ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா சுக்கிர திசைங்கிறது வந்து எப்போதுமே சின்ன வயதுகளில் வந்தால் அது ஒரு மனிதனை வந்து பண்படுத்தாது. அதற்கு பதில் அவனை வந்து ஊதாரியாக்கி நிறைய தகாத விஷயங்களை அவனுக்கு உட்படுத்தி அவனை வந்து மடைமாற்றம் செய்திடும், கெடுத்துரும். அதனால தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கொடுக்கும், ஆனால் கட்டி தங்கமும் கரைந்து ஓடும்னு சொல்லுவாங்க. அவன் கட்டி தங்கமே சேர்த்தா கூட அதை அழிச்சிருவான் அவன். அந்த அளவுக்கு அது வந்து சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரன் அப்படியாகும். ஆனால் யார் ஒருவருக்கு மிடில் ஏஜில் சுக்கிரன் வருதோ அவங்க வந்து இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து பேட்ஸ்மேனில் வந்து யார் நின்று விளையாடுவாங்க சொல்லுங்கள்? நம்ம நேயர்கள் இந்த நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க. திரு ராகுல் டிராவிட் அவர்களை சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக முடியாது. ஏதோ தொடர்ந்து விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குன்னா அவர் வந்து நின்றுட்டாருன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் அவுட்டே ஆக முடியாது. நின்று அவங்கள டயர்ட் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் அடித்து விளையாடுவாங்க. அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த 20 ஆண்டுகள் வந்திருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து அவரை நின்று விளையாட வைக்கும். ஓகே,
அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்கல்ல, நின்று விளையாட வைக்கும் அப்படின்றதுல. ஆனா ஒரு மக்கள் மத்தியில இன்னொரு கொஸ்டினும் வருதுல்ல சார். விஜய் சார் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்றப்ப தனுஷ் சார் அரசியலுக்கு வராங்க, பேசுறாங்க. விஷால் சார், லாரன்ஸ் சார், இந்த மாதிரி தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் வந்து அரசியலுக்குள்ள வராங்கன்றப்ப ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் அப்படின்றது சினிமா சார்ந்த செலிபிரிட்டிஸோட தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஜாதக ரீதியா சில பேருக்கு அதுக்கான ஆசை இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு ஆவல் இருக்கலாம். அந்த நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி தான், எப்போதும் எல்லாரும் கேட்ட பழமொழி தான், புளியை பார்த்து சூடு போட்டுக்கிட்டுற பூனை மாதிரி தான். திடீர்னு இப்போ எல்லாருமே முளைக்கிறாங்க. காரணம், இப்போ நம்ம இதை இதுதான் ஃபார்முலாவா, அப்போ இதை செஞ்சால் வின் பண்ணிடலாமா. இப்போ அண்டை மாநிலமான ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து பேனர் வச்சே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருங்கிறாரு. ஒரு ரொம்ப அங்கலாய்ப்பு தன்மையோட அதை அவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளார வேதனைப்பட்டு சொல்கிறாரு. அவர் நமக்கு அது வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஏக்கம் இருக்குது. பட் எல்லாருக்குமே அது வாய் திருமானா கிடையாது. ஒரு டிவைன் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிரகங்களை பார்க்கும் பொழுது அது ரொம்ப கிளியராக சொல்லிடும். இன்றைக்கி அவர் தனுஷ் அவர்கள் வந்திருக்காருன்னா தனுஷோடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது யார் ஒருவருக்கு செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கோ, செவ்வாய் வந்து ஆட்சிக்கான ஒரு கிரகம், சூரியன் ஆட்சிக்கான கிரகம். இப்போ தனுஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னமே வந்து செவ்வாய்க்குரிய விருச்சிகத்தில் தான் அவருக்கு, அதுதான் உயிர் கொடுத்த கிரகம். அங்கே குரு உட்கார்ந்துருக்கார். குரு எப்போதுமே செவ்வாய் வீட்டில் இருந்தார்னா குரு மங்கள யோகத்தை உருவாக்குவார். அதோட ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருந்து அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் விஜய் அவர்களை பார்த்து அரசியலில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஆசைப்படாத நடிகர்களே கிடையாது. நடிகர்களே சூப்பர் ஸ்டார் உட்பட நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து முன்னாடியே நான் வந்திருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறார், போகிற போக்கில் சொல்கிறார். நான்லாம் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ வந்திருக்கலாம்ல, அப்படி தானே தோணும் பார்க்குறவங்களுக்கு. ஏன் வரலை? இன்றைக்கி வாய கிளிய பேசிடலாம், பட் அன்னைக்கு நின்று ஜெயிச்சிருக்கலாம். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மக்கள் மன்றம்ங்கிற பேரில் ஒரு விஷயம் துவங்கி நம்ம எப்படியாச்சும் இந்த ஒரு வேவில் நம்ம உள்ளார பூந்து அந்த நாற்காலி அடைஞ்சிடலாமோ, இது பாசிபிள் தானோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வருது. அது வந்து நடக்காது. அது காணல் நீராக போயிடும் அவங்களுக்கு. ஆனால் இதில் உண்மையிலே வாய்ப்பு இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாய்ப்பை தேடி இதில் நம்ம களம் கண்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்கக்கூடியவர்களில் தனுஷ் அவர்களுக்கு நல்ல இடம் இருக்குது, உறுதியாகவே இருக்குது. நான் அடுத்த தேர்தலில் தான் அவர் முடியாதுன்னு சொல்கிறேன் ஒழிய, தனுஷ் அவர்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகம். அவருக்கும் ஏகப்பட்ட நிறைய நல்ல யோகங்கள் இருக்குது. சந்திரன் நின்ற பாவமும் வந்து அவ்வளோ நல்ல ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கும்ப ராசியாகி ராகுடைய ஸ்தானமும் சரி, செவ்வாய் வந்து பஞ்சமஸ்தானத்தில் அவருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அந்த பூர்வ புண்ணிய பலம்லாம் வேணுங்க. அதெல்லாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது அவருக்கும் நிறைய இருக்குது. இப்போ விஜய் சாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் லைக் அவரோட ராசி நட்சத்திரம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்லாம் சொல்கிறீங்களா சார், இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது விஜய் சாரோட அந்த ஜாதகம் பற்றி? இப்போ அவரை பொறுத்த அளவுக்கு அவருடைய பிறந்த தேதி வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். ஜாதக கட்ட ரீதியாகவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம திரு அஜித் அவர்களுக்கு சொன்னது மாதிரி முதல்ல மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாமர மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜாதக ரீதியாக உள்ளாரே போக வேண்டாம். அந்த தேதியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், பர்த் டேட்டை வச்சே தெரிஞ்சிடும், பேசிக்காக அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் 22 வந்து அவருடைய பிறந்த தேதி. அவருடைய தேதியின் கூட்டு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/6/1974 பிறந்திருக்காரு. இதில் தேதி அப்படியே வரிசையாக எழுதிட்டு, அதாவது 22/6/1974 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 4 வரும். இந்த 4ங்கிறது ராகுவை குறிக்கும். மக்களுடைய பெரும்பான்மையை சம்பாதித்து கொள்வது, மக்களோட மக்களாக இறங்கி வேலை செய்வது, இது எல்லாமே 4ஆம் எண்ணிற்கு ரொம்ப இயல்பாகவே வரும். சரி, நம்ம நாட்டோடைய பிரதம மந்திரி யார்? மோடி அவர்கள். நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் எது, தலைநகரம் எது? டெல்லி. அப்போ பிஜேபி ஆண்டு கொண்டிருந்த அதே சமயத்தில் பிஜேபி ஜெயித்து இந்தியாவையே ஆளக்கூடிய பிரதான மந்திரியாக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்கார்ந்திருந்த அதே சமயத்தில்
தலைநகரில் பிஜேபி ஜெயிக்கவில்லை. எப்படி இருக்கும் மோடியை வந்துட்டு? அப்போ அவங்களுக்கு பிரதம மந்திரிக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த இடத்துல யார் வந்து முதல்வராக இருந்தார்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவருடைய தேதி 4ஆம் தேதி. அவருடைய ஆதிக்கம் வந்து பிறந்த தேதியின் ஆதிக்கம் 4. அப்போ இந்தியாவுக்கே பிரதான மந்திரி அவர் தன்னுடைய இந்திய இதில் கேபிட்டலை வந்து ஆள முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுச்சா? அது மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள், எவ்வளோ பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து நின்னார் இல்லையா? அதற்கு அந்த தேதியும் ஒரு முக்கிய காரணம். இப்போ ஜாதக கட்டத்துக்குள்ளார போவோம். இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நீசபங்க ராஜயோகம்னு ஒரு பெரிய ராஜயோகம் ஒன்று இருந்தது. முதல்வர் அவங்க ஜெயலலிதா மேடம் அவர்களுக்குமே கூட அது மாதிரியான பெரும் யோகங்கள் இருந்தது. அதுக்கு கொஞ்சமும் குறையாத அதே நீசபங்க ராஜயோகம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலையும் இருக்கு. கேது வந்து நீசமடைஞ்சு அந்த வீட்டிற்குரிய கிரகம், கேது எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டிற்குரிய கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இவருடைய ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகம் நீச்சமடையுது, அந்த வீட்டிற்குரிய ஒரு கிரகம் வந்து ஆட்சியாக கேதுவோடு சேர்ந்து உட்காந்துருக்கு. அது அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி சுக்கிரன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. செவ்வாய் அப்படிங்கிறது, செவ்வாயோடைய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன். அதுவும் செவ்வாயோடைய ரொம்ப வீரியத்தன்மை எங்கே வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் ஸ்தலத்தில். இப்போ முதல்வர் அவர்கள் கூட இங்கே போயிட்டு வந்து வேல் வாங்கினாரு. அது ஜெயிப்பதற்கான ஒரு பரிகாரமாக கூட நிறைய பேர் பார்த்தாங்க. அது உண்மையும் கூட. இப்போ இதே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட வாஷ் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அதில் சேகர் பாபு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இவர் விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் வந்து இணைந்து உட்கார்ந்துருக்கிறது கடகத்தில். அதுவும் கடக வீட்டில் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கோ அவங்க எல்லாருமே பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தே தீருவார்கள், ஜெயித்தே தீருவார்கள். திருச்செந்தூருக்கும் அப்போ நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கும் ஒரு பயங்கர நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா செவ்வாய்னாலே வந்து அது போர் குணம் கொண்ட ஒரு கிரகம்ங்க. செவ்வாயை யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களாம் பெரிய தைரியசாலிகளாக இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தெம்பை வந்து அது செவ்வாய் கொடுத்துரும். எப்போதுமே சரி, முருகனை வந்து எல்லா இடங்கள்லையும் பெரிதளவுக்கு அந்த அறுபடை வீடுகளில் வழிபட்டாலும் அந்த சூரனை வதம் செய்த அந்த இடத்திற்கு வந்து தனி சிறப்பு உண்டு. அதுவும் கடற்கரையில் தென்முக கடவுளாக தெற்கு நோக்கி பார்த்துருக்கிற ஒரே சந்நிதியாக அந்த சந்நிதி தான் இருக்கு. அதுவும் வந்து முருகன் வந்து படை தளபதியாக, ஒரு கடவுளே ஒரு படை தளபதியாக படையை நடத்தி கொண்டு சென்ற ஒரே இடம் வந்து திருச்செந்தூர் தான். ஸோ செவ்வாய் வந்து ரொம்ப அதிகாரமாக இருக்கணும். திரு மோடி ஜாதகத்தில் கூட அது இருக்கு. பிரதம மந்திரி மோடி ஜாதகத்தில் அவர்கள் கூட கிட்டத்தட்ட 7 இடங்களுக்கு மேலே வந்து அந்த செவ்வாய் வந்து கனெக்ட் பண்ணுது அவருடைய ஜாதகத்தில். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவரை ஜெயிக்க வைத்து. இது எல்லாமே விஜய் சார் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த திருச்செந்தூர் கோயிலை கனெக்ட் பண்ணும்போது அவர் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் அங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்றப்ப முருகரோட அருள் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது அப்படின்றது. பட் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களோட ஜாதகம் என்ன மாதிரி சார் இருக்கு? ஏன்னா இவருக்கு இவ்வளோ விஷயங்கள் நல்லதாக இருக்குது அப்படின்றப்ப எல்லாமே கை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. உதயநிதி அவர்களோட ஜாதகம் என்ன மாதிரி இருக்குது? அவரோட ராசி நட்சத்திரம்? இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப பலமாக, சுக்கிரன் அவருக்கு வந்து அதுதான் ரிஷப ராசியாகி அதற்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது குரு. தனம், வாக்கு, குடும்பம். எப்போதுமே அரசியலில் ஜெயிக்கணும்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபோர்ஸாக இருக்கணும். அந்த வாக்கு ஸ்தானத்தில் குரு நிற்கிறார். அப்போ குரு வந்து ஒரு பக்கம் வந்து அவருக்கு மிக சிறந்த ஒரு ஆளும் அரசை எதிர்த்து பேசக்கூடிய, அவர் சொன்னால் எடுபடக்கூடிய ஒரு கிரக ஆதிக்கம்ங்கிறது அவர் ஜாதகத்தில் நிச்சயமாகவே இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 3ஆம் வீட்டில் கடகத்தில் தான் இவருக்குமே உட்காந்துருக்கு. எப்படி வந்து முதல்வர் விஜய் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து உட்காந்துருக்கோ, கடக வீட்டில் உட்காந்துருக்கோ, அதே கடக வீட்டில் தான்
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த பலம்ங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா ஆமா, ஈக்குவலா இருக்கு. அந்த ஃபோர்ஸ், அந்த ஃபைட்டுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். இப்போ அடுத்தடுத்து தேர்தல்களில் வந்து ஆளும் அரசு வந்து தொடரக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை பெறுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபைட் வந்து கண்டினியூ ஆகும். அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது. இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் அணி வந்து ஒரு சாதாரண சின்ன நாட்டு கூட ஒரு மேட்சை வின் பண்ணுறதுக்கும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணி கூட வின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். அது ஃபைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம். ஏன்னா அவர் ஒரு பெரும் கட்சி, ஒரு அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியமான நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய கட்சி. ஏன்னா அவங்களுடைய நெட்வொர்க்கெல்லாம் உடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சாத்தியம். அதுதான் இப்போ இந்த கைது சம்பவத்திலேயே நம்ம தமிழகம் கண்டது. அந்த எதிர்ப்பு அதை தாண்டி தான் இப்போ தாவேக அரசு வந்து அடுத்த தேர்தலெல்லாம் வின் பண்ணி வரும். இந்த மாதிரி கைது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல சார், அது கூட நம்மளால ஜாதகத்துல வந்து முன்கூட்டியே ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? லைக் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாம், லைக் கைதுன்னு குறிப்பிட்டு சொல்லாம ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத ஜாதகத்துல பார்க்க சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சனி வந்து வக்ரமானது. இப்போ இந்த ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் சனி வந்து வக்ரம் பெற்றது. அப்படி வக்ரம் பெறும் பொழுது அதனுடைய ஒரு சின்ன எஃபெக்ட் தான். ஆனால் அது நல்லது பண்ணியிருக்கா கெட்டது பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். உண்மையிலே சொல்ல போனால் நல்லது பண்ணியிருக்கா அவருக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா மீடியாஸ்லையும் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, சினிமாவை கூட மறந்துட்டு மக்கள் வந்து முதல்வர் விஜயாக முதல்வரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில் சாதாரண சட்டமன்ற நிகழ்வுகளை கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. டிஎம்கேக்கு என்ன பேர் இருந்துச்சு, அவ்வளோ பெரும்பான்மையான கட்சியாக அது இருந்திருந்தாலும், ஒரு நல்ல ஒரு பேஸ் இருந்திருந்தாலும் இவங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வின் மூலமாக இல்லை நாங்கள் நீர்த்து போல இன்னும் வீரியம் மிக்க கட்சியாக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இல்லையா? அப்போ இது வந்து சில நேரங்களில் வந்து காலம் அப்படி தான் வந்து வேலை செய்யும். ஒருத்தவங்களை வந்து டம்மி ஆக்குற மாதிரி ஆக்க வச்சு திடீர்னு அவங்க யாருங்கிறத அவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு காமிக்கும், மக்களுக்கும் புரிய வைக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமாக அதை எடுத்துக்கணும். ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு இன்டைரக்டாக அது வந்து ஒரு நல்லது தான் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். இந்த சனி வக்ர காலத்துக்கு பிறகு உதயநிதி அவர்களுக்கு நல்ல விஷயமா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது நிச்சயமா. அந்த டேட்டுக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது லைக் நியூமராலஜி வைஸ் ஏதாவது ரிலேட் இருக்காது? பொதுவாகவே வந்து ரொம்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவர் பேசினத விஷயத்திற்குரிய நாள் எடுத்துக்கிறதா, அரெஸ்டான நாள் எடுத்துக்கிறதா அப்படின்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அதில் வந்து பெரும்பான்மையாக ஒய்டர் ரேஞ்சில் நமக்கு எதை பார்க்கணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதக ரீதியாக அப்போ அவருக்கு நடந்து கொண்டிருந்தது நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்னு பார்த்தா சில கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது அவருக்கு நடந்த ஒரு கெடுதலான நிகழ்வு. அது நடக்கும். இப்போ நம்ம வந்து சிவபிரம்ம கதையில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிவனை வந்து யாராலும் வந்து சிறைப்பிடிக்க முடியாது, சிவன் தான் எல்லாருக்கும் அல்டிமேட் அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா 7.5 சனியாக சிவனையே வந்து பிடிக்கிறதுக்காக சனி பகவான் வந்ததாகவும், சிவன் வந்து ஓடி போய் தாமரையில் ஒளிஞ்சிக்கிட்ட பிரம்மனுடைய அந்த இதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டதா சொல்லுவாங்க. அப்போது ஒரு 7.5 நாளிகை வந்து சிவன் வந்து சனியோடைய பார்வையிலிருந்து மறைந்திருந்தார். அதுக்கப்புறம் சனி விட்டுட்டு போயிட்டாருன்னு. அப்போ சிவன் வந்து வெளியில் வந்து சொன்னாராம், பாத்தியா நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை அந்த 7.5 நிமிஷம் வந்து நான் லாக் பண்ணது அதோட முடிஞ்சிருச்சு அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயம்தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கும். அந்த குறைச்ச நேரத்தில் ஆளும் அரசு நினச்சிருக்கலாம் நம்ம இவரை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியோடைய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் தெரிய வந்துச்சு. ஸோ அது வந்து நல்லது தான் பண்ணியிருக்கு. அந்த கிரக நிலைகள் அவருக்கு கெடுதல் பண்ணவில்லை. ஸோ தேதியின் அடிப்படையில் அன்னைக்கு அவருக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிறதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
அவங்களுடைய பலத்தை அவங்க காண்பிக்கிறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவங்க தொண்டர்களுக்கே கூட உற்சாகம் இருந்திருக்கும். ரொம்ப நாள் வந்து நியூஸ் சேனல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயுமே விஜய் சார் சிஎம் விஜய் சார் அவரை சுத்தி நடந்துட்டு இருந்தது. அந்த ஒரு 3 நாள் வந்து ஃபுல்லா இவங்க பக்கம் திரும்பி இருந்தது அப்படின்றத தான் வந்து இப்போ உங்களுக்கே அந்த பதில் வருது பாருங்க. இப்போ நம்ம நேயர்களுமே அதை புரிந்து கொள்ளலாம். எப்போதுமே வந்து சிஎம் சார் வீட்டிலேருந்து காரில் புறப்பட்டா கேமராவை தூக்கிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சா சட்டப்பேரவை உள்ளார நுழைஞ்சி பேசுறது வரைக்கும் காமிச்சு மறுபடியும் அவரை வீட்டில் கொண்டு போய் விடுற வரைக்கும் கேமரா போயிட்டு இருந்த தோனி போய் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எதிர்க்கட்சி தலைவர் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதை கவனிச்சாங்க. நிறைய பேர் வந்து ஏன் அவரை போட்டு இவ்வளோ பாடாப்படுத்துறாங்க. ஆமா, எல்லாருமே வருத்த கூட பட்டாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிலையை பார்த்து ஏன் அவரை போட்டு இவ்வளோ படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி சில நேரங்களில் வந்து நமக்கு கெடுதலாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நன்மையாக மாறும். இப்போ உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது அவருக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. சிஎம் விஜய் சார் மேலேயும் இப்பயும் பல கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்குன்றப்ப அவர் வந்து என்ன மாதிரி கடினமான நாட்கள் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இப்போ ஜெயித்து என்னதான் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து விட்டாலும் ஆளும் தாவேக அரசுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் ஒரு பக்கம் சூழ்ந்து கொண்டே இருப்பதை மக்கள் கவனிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் மற்ற அரசியல்வாதிகளும் கவனிக்கிறாங்க. நான் ஏன் மக்களை முதன்மைப்படுத்தி சொல்கிறேன்னா அவங்க தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு பாதிப்பு உள்ளானுச்சுன்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு நிறையவே இருக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஏகப்பட்ட குளறுபடி. அதே மாதிரி இப்போ இந்த காவேரி தண்ணீர் விஷயத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து மழை பெஞ்சதுனால தப்பிச்சிட்டாங்க அவங்க, இல்லாட்டினா பெரும் அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பூரண ஆயுசு தான், பட்டு அந்த கண்டம்ங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். ரொம்ப கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சியும் கடமையும் முதல்வருக்கு இருக்குது. அது வந்து அவர் வந்து உணர்ந்தே செயல்படுகிறார்னு புரிந்து கொள்ளலாம். இந்த காவேரி இஷ்யூ பற்றி சொல்லும் போது இன்னொரு பக்கம் நிறைய இடங்கள்ல அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நேச்சரே வந்து அவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணிடுதுப்பா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நிறைய இடத்துல, முக்கியமாக இந்த காவேரி இஷ்யூலேயே மழை வந்து காப்பாத்திடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். லைக் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு வகையில் நேச்சர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நான் சொல்கிறதுனால மட்டும் கிடையாது, அவருடைய ஜாதக ரீதியாகவும் பார்க்கலாம். இப்போ டைம் நல்லா இருக்கு. டைம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரும் சிரமங்களே நம்மளை வந்தால் கூட அது நம்மளை காப்பாற்றி விட்டுரும். இப்போ அவருக்கு வந்து அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நெருக்கடிகள் வந்தாலும் கிரக சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகளும் அவருக்கு வந்து ஃபேவராக வேலை செஞ்சு காப்பாற்றி விட்டுருது. ஆனால் இது எல்லா நேரங்கள்லேயும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் அவரை சேர்ந்த நண்பர்களே, இப்போ விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான திரு சஞ்சய் அவர்கள் எடுத்துக்கோங்க, திரு ஸ்டீமன் அவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து மீடியா ஃபீல்டில் இன்னும் நடிகர்களாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறவங்க. அவங்களே பார்த்து வியக்கிறாங்க. நாங்கள் பார்த்த நண்பன் இல்லை அவர் முதல்வராக அவர் செயல்படக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது இவர் வேற ஒன்றா இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அது ஒரு தனியான ஒரு டிவைன் ஃபோர்ஸாக தான் நம்ம ஏன் இப்போ அவருடைய கடைசி படத்தை இயக்கிய திரு ஹெச் வினோத் அவர்களே என்ன சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, அவர் வெளிப்படையாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அவர் ஒரு பக்கம் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு, ஆனால் அவர் இந்த அளவுக்கு சீட்டு வாங்குவார், அதுவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்கிறார். அவரை கடைசியாக இயக்குனர் சொல்கிறார், அருகிலிருந்து பார்த்த கட்சி நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தவரே சொல்கிறார், இது எல்லாம் மீறி அவர் ஜெயித்தது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறார். ஸோ கண்டிப்பாக அது ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அவர் சுற்றி இருக்கு அப்படின்றது தெரியுது.